வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஹெல்த் டிப்ஸோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. அதாவது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 4ல் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களில் கிட்டத்தட்ட பாதி பேத்துக்கு நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வாய் துர்நாற்றம். நம்மளுடைய வாய் துர்நாற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. அதுலேயும் இந்த வாய் துர்நாற்றம் இருந்ததுன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையை கூடி குலைக்கிற அளவுக்கு இது ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, இதுக்கு பெரிய தீர்வா அப்படின்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு தீர்விலேயே நம்ம இந்த வாய் துர்நாற்றத்தை போக்கிடலாங்க. அதுக்கான இன்றைக்கி ஒரு அருமையான இயற்கையான தீர்வோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த தீர்வை பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் இந்த வாய் துர்நாற்றம் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க, அதைத்தான் நானும் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுவும் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், அது நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா இன்னுமே பிரச்சனை தான். என்ன அப்படின்னா வாயை சுத்தம் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ அதில் மீதி நம்ம பற்களுக்கு இடையில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தின்பண்டங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அதில் பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகி அதை அப்படியே சுத்தம் பண்ணப்படாமல் இருக்கிறங்காட்டி வாய் துர்நாற்றத்தை அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சொத்தை பல், அது மாதிரி அதாவது ஈறுகளில் வீக்கம், அந்த ஈறுகளில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு, இதனால் கூடி வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி அதிகமாக புகையிலை எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை விட ரொம்ப முக்கியமானது ட்ரை மவுத்துன்னு சொல்லக்கூடிய வாயை போதுமான அளவுக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்காமல் இருக்கிறது தான். அதாவது நம்மளுடைய வாயில் நம்மளுடைய உமிழ்நீர் ரொம்ப இந்த சுரக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாய் ரொம்ப ட்ரை ஆயிரும், அதாவது வறண்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ வாய் துர்நாற்றம் வீசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மேலும் இது மாதிரி இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனைகளுக்கு வேறு நிறைய காரணங்களும் இருக்கலாம். அதனால் இந்த தீர்வை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது இங்கே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இதில் அத்தனையுமே தேவையானா சத்தியமாக கிடையாதுங்க. இதில் கிராம்பு நமக்கு ஒரு 4 கிராம்பு போதும். சோம்பு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போதுமானது. சரி, வாங்க இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 4 கிராம்பு இல்லை அதிகபட்சம் 5 கிராம்பு, அதுக்கு அதிகமாக வேண்டாம். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடிக்கல்ல நம்ம போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு எடுத்து அது கூடவே நம்ம இடிக்கல்ல போட்டு இது ரெண்டையும் நம்ம இடிச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு இடிச்சுக்கோங்க நீங்கள். இது ரெண்டையும் இடித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிராம்பு டீ ஒன்று வைக்க போகிறோம். கிராம்பு டீ அப்படின்னோடனே இது குடிக்கிறதா அப்படின்னா இல்லை, என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஓரளவுக்கு பொடியாகிற அளவுக்கு இடிச்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் இந்த அளவுக்கு பொடிச்சாலே போதுமானது. ஏன்னா இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு பொடிச்சாலே போதுமானதுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை 2 பேர் இல்லை 3 பேருக்கு தேவைப்படுது அப்படின்னா 2 டம்ளர் கூடி நீங்கள் ஊற்றிக்கலாம். இங்கே நான் 1.5 டம்ளர் ஊற்றுறேன். அப்புறம் நம்ம இந்த இடித்து வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த தண்ணியில் போட்டுருங்க. நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வெறும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை தினம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது இடித்து வச்சுக்கிட்டு நீங்கள், ஏன்னா அதிகபட்சம் இது நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலே ஒரு 15 நாள் எந்த தொந்தரவும் பண்ணாமல் கெட்டும் போகாதுங்க. இதை நீங்கள் ஒரு பாட்டில் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பொடியை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பொடியை இந்த தண்ணியில் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணுங்க. இப்படி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா கொதி வருதுங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷமாவது கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஓரளவுக்கு மிதமான சூடு வர்ற வரைக்கும்
அதாவது ரொம்பவே சூடு கம்மியாகணும் அந்த அளவுக்கு இதை நீங்கள் ஆற விட்டுருங்க. இப்போது ரொம்பவே இது ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த டீயை வந்து நம்ம குடிக்க தேவைப்படாதுங்க. இந்த டீயை குடிச்சிடாதீங்க. இது என்னென்னா நம்மளுடைய வாய் கொப்பளிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு வாயில் கெட்ட வாடை வீசுதா இல்லைனா பல் சுத்த வர்ற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி டைமில் ஒன்றும் இல்லை 4 கிராம்பை மட்டும் வாயில் போட்டு மெல்லுங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி தாங்க இப்போ இந்த டீயை வந்து நீங்கள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாளைக்கு 2 முறை நல்லா வாயில் ஊற்றி வாய் கொப்பளிச்சாலே போதுமானது. இது மாதிரி ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பண்ணிங்கனாலே உங்களுடைய வாய் துர்நாற்றம் வந்து கட்டுப்படுத்தப்படுங்க, அதுவும் இயற்கையாகவே. மேலும் இதில் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் இந்த வாய் துர்நாற்றத்துக்கு காரணமான பாக்டீரியாக்களை அறவே நீக்கிடுங்க. மேலும் இந்த கிராம்பும் சோம்பும் உங்களுடைய வாயில் உமிழ்நீரை அதிகமாக சுரக்க செய்து உங்களுடைய வாயை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ட்ரை மவுத் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விஷயம் அறவே போயிடும். அப்போ நம்மளுடைய வாய் துர்நாற்றம் கெட்ட வாடை வீசுறது வந்து அப்படியே உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த வாய் துர்நாற்றம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் பண்ணுறக்கு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வரைக்கும் இந்த சேனலை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் நண்பர்களே. மேலும் நம்மளுடைய சேனலான மீனூஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் எங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்து சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.